ஜூன் 17 டியூஸ்டே மினி vlog இது. இன்னைக்கு மெனு சப்பாத்தி தக்காளி தொக்கு. ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கணவர் வீட்ல இருந்ததால தொக்கு செய்யறது கார்ன் உதுத்து கொடுக்கறதுன்னு நிறைய உதவிகள் செய்தாரு. வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணுவேன், உப்பு காரம் நான் போடுவேன். சும்மா தொக்க கலரி கொடுத்துட்டு இன்னைக்கு தொக்கு நான் தான் செய்தேன், தைரியமா சாப்பிடுன்னு பெரிய தம்பி கிட்ட சொல்லி அனுப்புறாரு. தொக்கு சரியா வதக்கறதுல தான் அதோட டேஸ்டே இருக்கான். நிட்சன் ஸ்கூலுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு கார்ன் மற்றும் பைனாப்பிள் கொடுத்து அனுப்பினேன். கணவரும் சாத்விக்கும் பழையதோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டாங்க. சாத்விக் ஸ்கூல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ முதல் முறையா ஸ்டூடியோல சாத்விக்கோட போட்டோ எடுத்தாச்சு. ஒரு காலத்துல கேமராவை பார்த்தா ஒன்னு போட்டோ எடுத்தா ஆயுசு கம்மி ஆயிடுமோன்னு பயத்துல தெரிச்சு ஓடிடுவாங்க, இல்லனா போஸ்ட் தரேன் என்கிற பெயர்ல ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க. ஆனா இப்ப காலம் அப்படியா இருக்கு. கேமரா என்பது நம்மோட 6வது விரல் போல ஆகிடுச்சு. மருத்துவமனையில இருந்தே நியூ பார்ன்ஸ கேமரா துரத்த ஆரம்பிச்சிடுது. ஆபரேஷன் தியேட்டர்ல கூட படப்பிடிப்பு தொப்புள் கொடி கட் பண்றதெல்லாம் சோசியல் மீடியால ஒளிபரப்பப்படுது. லெஃப்ட்ல இருக்கிறது பெரிய தம்பி நிட்சன், வலது பக்கம் சாத்விக்கோட போட்டோ. ஏதாவது ஒரு மூஞ்சியாவது நம்ம மூஞ்சி மாதிரி இருக்கும்னு பார்த்தா பிரம்மதேவன் என்ன நினைச்சாரோ தெரியல. அப்படியே என் கணவர் மூஞ்சிய 2 முறை போட்டோ காப்பி எடுத்து அனுப்பி வச்சுட்டாரு. பூலோகத்துல நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதைக்கு இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும், ஓவர் டைம்லாம் பார்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல. படைக்கும் வேலையவே ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாரு. ஒரு காலத்துல ஒவ்வொரு தெருவுலயும் கணினி மையம் இருக்கும், இன்னைக்கு தெருக்கு தெரு கருத்தரித்தல் மையம் தான் இருக்கு. இன்னொரு ஷாட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.